ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு ஆயுத பூஜை விழாக்கு தாங்க பார்க்குறோம். நான் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். அங்கே வந்துட்டு இன்றைக்கி ஆயுத பூஜா செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தாங்க கிளம்பிட்டுருக்குறோம். நான் ரெடி ஆகிட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரம் போய் தான் வந்துட்டு வேன் ஏறணும். அங்கே கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு லீவ் இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஸ்கூல் லீவு தான். அதனால் சரி அவளையும் கூட்டிகிட்டு போகலாம். வீட்டில் அவளுக்கு போர் அடிக்கும்ல, அங்கே போனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிகிட்டு அவளும் வரேன்னு சொன்னான். சரி அங்கே போனால் அவளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான்னு கூட்டிகிட்டு போனேங்க. டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்துச்சு. பூஜைலாம் முடிச்சிட்டு அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோங்க. இந்த இடம் வந்துட்டு என்றைக்குமே டெய்லியுமே வந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க. இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆயுத பூஜை அதுவுமே இந்த மெஷின்ஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய காம்படிஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஜெயிச்சவங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கிடச்சிதுங்க. ஒரு ப்ரைஸ் மணியும் கிடச்சிது. சந்தோஷமாக வாங்கிட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்ம அக்கா வீட்டுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு பொறுமையே இல்லை. அதை என்னென்னு பிரித்து பார்த்தே ஆகணும்னு அவசரமாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. நல்லா இருந்துச்சுங்க அந்த ஹாட் பாக்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் மணியும் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. சப்போஸ் இப்போலாம் நிறையா ப்ரைஸ் மணி இது மாதிரி கிஃப்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்மளும் இன்னும் கொஞ்சம் காம்படிஷனில் வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். நான் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ் மணி பார்த்திங்கன்னா 1000 இருந்துச்சு. அப்புறம் அக்கா வீட்டில் வந்துட்டு ஆயுத பூஜைலாம் பண்ணினாங்க. அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கமாக கிளம்பியாச்சுங்க.